எப்படிடா கேட்க முடியும்? கேட்டா ஏதாவது தப்பா நினைச்சிட்டா என்ன பண்ண முடியும்? என்ன பெரியமா நீங்க உங்க மருமக கிட்ட நீங்க கேக்குறதுல என்ன இருக்கு? நீங்க 2 பேரும் என்ன அப்படியே பழகு. நீ இப்படி பண்ணது தப்புமான்னு அவகிட்ட எப்படிடா சொல்ல முடியும்? நீங்க இப்படி எல்லாம் யோசிச்சீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது பெரியமா. வர வர அவன் நடந்துக்கிறது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த அன்பு எப்படிடா ஒத்துட்டான்? இந்த வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு எதுக்கு வரணும்னு கேக்குறேன். இவன் எதுக்கு இப்படி தாங்கி நிக்கிறான்னு கேக்குறேன். அதுவும் கரெக்ட் தான். டேய், நான் என்ன கேக்குறேன், நீ என்ன யோசிச்சிட்டு இருக்க? இல்ல பெரியமா, அவங்க அம்மா ஊர்ல இல்ல, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால அம்மாவோட சப்போர்ட் இல்லன்னு வச்சுக்கோங்க. அதை விடுங்க. இந்த பொண்ணு இவ்வளவு பெரிய ஆபத்துல சிக்கி இருந்தோம், இவ்வளவு மோசமான பாதிப்புல இருந்தோம், அவளை பாக்குறதுக்கு ஃபேமிலில இருந்து ஒருத்தர் கூட வரல. ஒரு ஃப்ரெண்டுக்கு இருக்கிற அக்கறை கூட சொந்தக்காரங்களுக்கு இருக்காதா? ஒரு அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பான்னு யாருமே இல்லையா பெரியமா? அதெல்லாம் இல்லாம எப்படி ஒரு குடும்பம் இருக்க முடியும்? நீ சொல்றது கரெக்ட் தான்டா. இல்ல பெரியமா, உங்க அம்மாக்கு இவளை பிடிக்கலைன்னா அதுக்காக எல்லாருமே அவளை ஒதுக்கிடுவாங்க. அப்புறம் உறவுலாம் எதுக்கு இருக்கு? ஆமாண்டா, ஒரு ஆபத்துக்கு கூட ஆதரவு இல்லனா அப்புறம் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆனா இது எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா, சொல்லு. நம்ம வீட்ல மத்த எல்லாரையும் விடுங்க, பாட்டி இதுக்கு எப்படி சட்டுன்னு ஒத்துக்கிட்டாங்க? அதுதான் எனக்கு மட்டுப்பட மாட்டேங்குது. அதுதான்டா எனக்கும் சந்தேகமா இருக்கு. அதே சமயத்துல ஒரு வெளியாள, அதுவும் கண்மணியோட ஃப்ரெண்ட வீட்ல தங்கறதுக்கு அலோவ் பண்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்குமோன்னு என் மனசுல ஒரு குழப்பமா இருக்குடா. என்ன பெரியமா, சீரியஸா ஏதோ யோசிச்சிட்டு இருக்கீங்க? ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிருமோன்னு பயப்படுறீங்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படி எல்லாம் பண்றா? எல்லாம் என் விதி. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. விதியா நிஜமா அப்படி ஒண்ணு இருக்கா? ஓ இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த சிரிப்பு கொண்டு குறைச்சல இல்ல. ஆனா என்ன இந்த மாதிரி சந்தோஷமா சிரிக்க வைக்க மாட்டேன்றியே. நீ எப்ப வந்து எப்ப நான் என் லவ் சொல்லி நாம இப்ப சந்தோஷம்